நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடுதுங்க. அந்த ஃபேன் வந்து ஏன் ஸ்லோவாக ஓடுது, அந்த ஃபேன் ஸ்லோவாக ஓடுறத ஈஸியாக எப்படி வந்து நம்ம ஸ்பீடாக ஓட வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, வாங்க வீடியோ போடலாம். இந்த ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்லோவாக ஓடுற ஃபேனை வந்து ஸ்பீடாக எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் கெப்பாசிட்டருங்க. இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து நம்ம இப்போ மாற்றணும். இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றுறதுக்கு வந்து மெயினாக வேல்யூ பார்க்கணும். இந்த வேல்யூ கெப்பாசிட்டருடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு அது வந்து மாறக்கூடாதுங்க. இப்போ வந்து 2.5 மைக்ரோஃபேரட் அப்படின்னா 2.5 மைக்ரோஃபேரட்டுங்கிறது வந்து கெப்பாசிட்டருடைய வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நம்ம மாற்றாமல் அதே வேல்யூவில் தான் வாங்கி இந்த ஃபேனுக்கு போடணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற காயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் காயில் இருக்கும். அந்த காயில் வந்து ஹீட் ஆகி, அதாவது உடனே போகாது. பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஓடும், டக்குன்னு பார்த்திங்கன்னா காயில் போயிடும் இந்த கெப்பாசிட்டி மாற்றினதுக்கப்புறம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ மாறாமல் போட்டுங்க. 2.5 MFT போட்டிருக்காங்க. இந்த 2.5 MFT தான் வந்து நம்ம இந்த ஃபேனுக்கு போடணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 தான் வரும். இப்போ நியூ ஃபேனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு. 1.7 1.5 2 MFT இப்படி வந்துருச்சுங்க. அதனால் மெயினாக இந்த MFT வந்து கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேங்களா? இப்போ இதில் 2.5 MFT தான் மாற்றணும். வேறு கெப்பாசிட்டர் போட போகிறோம். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2.5 MFT கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இதுதான் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். சரி, இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டர் ஹோல்டரு. இதில் மாட்டிக்குங்க. இதில் மாட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேனுக்குள்ளேருந்து வர்ற லீடுங்க. இது வந்து ஃபேனுக்குள்ளேருந்து வருதுங்களா, நீங்கள் தெரியுதுங்களா? இது வந்து 2 கெப்பாசிட்டர் லைன் ஒரே கலர் கொடுத்துருக்கிறது வந்து கெப்பாசிட்டர் லைனுங்க. இது வந்து காமன். ஓகேங்களா? இதை வந்து தனியாக நாம் என்ன பண்ணுறோம், மடித்து மேலே கொடுத்துக்கிறோங்க ஃபஸ்ட்டில். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டெர்மினல். ஓகே, ஃபஸ்ட் ரோ. இதில் இன்புட் கொடுக்குறோம். அதாவது ஃபேனுக்குள்ளேருந்து இது வருதுங்க. இதில் தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும், ஃபேஸ் கொடுக்கணும், இதில் நியூட்ரல் கொடுக்கணுங்க. இப்போ வந்து கெப்பாசிட்டர் லைன் தான் இது ரெண்டுலேயும் வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் லைன் 2 இருக்குது ஒயரு. இது ரெண்டுலேயும் வந்து கெப்பாசிட்டருடைய 2 லீடையும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொன்று போடுறோம். ஓகேங்களா? இந்த 2 லீடி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஃபேன் வந்து இப்போ ஃபேஸ் இதில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் ஒன்று டச் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு ஓடும், இதில் டச் பண்ணிங்கன்னா ரிவேர்ஸ் போடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃபார்வேர்டு ஓடினா தான் காற்று வரும். ஓகேங்களா? ரிவேர்ஸ் ஓடினா காற்று வராது. இப்போ இது வந்து எதுவும் கொடுக்க போகிறது இல்லைங்க இந்த லைனில், அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ஒயரு, இது காமன் ஒயரு. அதாவது ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில்னு 2 காயில் இருக்குங்க ஃபேனில். அதில் வந்து ஸ்டார்டிங் காயிலையுமே ரன்னிங் காயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடை 2 அதில் ஒரு லீடு இதில் ஒரு லீடு எடுத்து காமன் பண்ணி வர ஒயர் தான் இது. 2யுமே லிங்க் பண்ணி வர ஒயரு. ஓகேங்களா? இதில் வந்து ஒன்று வந்து ஸ்டார்டிங் காயிலாக இருக்கும், ஒன்று ரன்னிங் காயிலாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரன்னிங் காயில் கொடுத்திங்கன்னா ஃபார்வேர்டு ஓடும், ஸ்டார்டிங் காயில் கொடுத்திங்கன்னா ஃபார்வேர்டு ஓடாது, ரிவேர்ஸில் ஓடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்டார்டிங் காயில் ஓடுது. இது என்ன பண்ணுறோம்னா இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இது எதுவுமே இருக்காது. ஏன்னா இதில் எதையும் லிங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2வதுல கொடுத்துட்றோம். இன்செர்ட் ஆகலைன்னா நல்லா எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்ததுன்னா கம்பல்சரி ஃபேன் ஓடாது. லூஸ் இருந்ததுன்னா 2வது ஸ்பார்க் ஆகி காயில் போகிறக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இப்போ அடுத்து மீதி இது இருக்குது. இந்த லைனில் வந்து நியூட்ரல் கொடுக்கணுங்க. இது ஃபேஸ் கொடுக்க போகிறோம், இது ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து 2யும் கெப்பாசிட்டர் லீடையுமே ஸ்டார்டிங் காயில் லீடையுமே ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது கீழே இருக்கிறதுல நியூட்ரல் இதில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஒயரு பார்த்துக்குங்க. உள்ளேருந்து வர
ரன்னிங் காயிலுடைய ஒரு லீடு. ஓகேங்க, அவ்வளோதான் கனெக்ஷன் முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கெப்பாசிட்டர் வந்து அடுத்த டைம் மாற்றினாலுமே இந்த 2 லீடில் வந்து எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான். இதை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா, எந்த ஒயரில் கொடுத்துருக்குதோ, உள்ளிருந்து வர்ற ஒயரில் வந்து எது கொடுத்துருக்குதோ அந்த ஒயர்லேயுமே இந்த ஒயர்லேயும் வந்து கெப்பாசிட்டரை பார்த்துக்கங்க. எடுத்து காமிக்கிறோம்னா தெளிவாக பார்த்துக்குங்க. அதே லீடில் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஃபேன் ஓடும். பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குங்களா, இந்த ஒயரை கழட்டிடுங்க. அடுத்தது இதில் ஒரு லீடு கொடுத்துட்டு இந்த ஒயரை கழட்டிடுங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இதையும் கட் பண்ணி விட்டு நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்து இதுலேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட ஃபேன் ஓடும். ஓகேங்களா, ஸ்பீடாக ஓடும். ஓகேங்களா, ஃபேன் மாட்டிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. முதல்ல ஓடுனதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பீடு அதிகமாகிடுச்சு.